மூக்குத்தி அம்மன் ஒன்னோட சக்ஸஸை தொடர்ந்து மூக்குத்தி அம்மன் 2 வந்து தொடங்க போகிறாங்க. ஸோ இதுக்கான வந்து பூஜை ஃபங்க்ஷனும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூவியோட ப்ரொடியூசரான வேல்ஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா நேரில் வந்து ரஜினிகாந்த் சாரை போய் பார்த்துருக்காரு. அவர்கிட்ட பார்த்து அவரோட பிளெஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா படத்தோட பூஜையை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அந்த மொமெண்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. வேல் வந்து பார்த்திங்கன்னா வேலு சார் நேரில் போய் பார்த்து ரஜினிகாந்த் சாரை மீட் பண்ணி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்லாம் கொடுத்து அந்த இதில் பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு தான் வந்திருக்காரு. டீம் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து பார்த்திங்கன்னா பூஜா வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜே பாலாஜி டேரக்ட் பண்ணி அதை அவரே நடிச்சிருந்தார். நயன்தாரா அம்மன் கேரக்டரில் வந்திருப்பாங்க. இந்த படத்தில் வர பாட்டுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பர் ஹிட்னே சொல்லலாம். படத்தை நடித்த ஒவ்வொருத்தரோட கேரக்டருமே ரொம்ப சூப்பரான கேரக்டர். அந்தளவுக்கு படம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஸ்டோரினே சொல்லலாம். பார்ட் 2 வந்து எப்படி கொண்டு போக போகிறாங்க நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆக்சுவலாக பார்ட் 2 பார்த்திங்கன்னா ஆர்ஜே பாலாஜி தான் வந்து டேரக்ட் பண்ணுறதா இருந்தது. ஆனால் அவர் வந்து சூர்யா சாரோட 45th மூவி வந்து டேரக்ட் பண்ணுறாரு. சில காரணங்களால் இந்த மூவிலேருந்து அவர் வந்து வெளியேனால சுந்தர் சி சார் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூவி எடுத்து டேரக்ட் பண்ண போகிறாரு. ஸோ பார்ட் 2 வந்து ரொம்பவே எப்படி வரப்போகுதுன்னு பொறுத்து தான் பார்க்கணும். நயன்தாராவே தான் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் அம்மன் கேரக்டரில் நடிக்க போகிறாங்க. ஸோ ஸ்டோரி ட்ராக் எப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக ஃபஸ்ட் பார்ட்டுக்கு செகண்ட் பார்ட்டும் இருக்க போது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். வேல் சார் வந்து பார்த்திங்கன்னா சுந்தர் சி சாரோட வீட்டிலே போய் நேரில் பார்த்து அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அப்புறம் இன்விடேஷன்லாம் கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூஜா ஃபங்க்ஷனுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அங்கே குஷ்பு மேமும் இருந்தாங்க. ஸோ 2 பேரும் கூடயும் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இந்த மூவி பற்றின சில விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த அழகான மூமெண்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். சுந்தர் சி சாரோட டேரக்ஷன் நமக்கு ஏற்கனவே தெரியும். அரண்மனையில் சூப்பராக எடுத்திருப்பாரு. ஒரு ஹாரர் மூவி. ஸோ சாமி பேஸ்ட் மூவியாக இருக்கனால இது எப்படி கொண்டு போக போகிறாங்க எப்படிலாம் டேரக்ட் பண்ண போகிறாங்க நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். 6th மார்ச் வந்து பார்த்திங்கன்னா பூஜாவோட இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்த வருஷமே இந்த படத்தையும் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதுக்கான செட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல் செட்லாம் போடுறதுக்கு. ஸோ படம் வந்து இந்த வருஷமே முடிஞ்சு அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆக போகிறதா வந்து நமக்கு நியூஸ் கிடச்சிருக்கு. பார்ட் 2 பார்க்க எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. பார்ட் 1 உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமான்றதையும் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆர்ஜே பாலாஜியோட ஆக்டிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா அவரோட டேரக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.